Audio Jungle. Audio Jungle. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எடிட்டிங் தமிழன். நான் உங்கள் முத்துகிருஷ்ணன். ஸோ நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி விசுவலைசர் தான் எப்படி நம்ம அவி பிளேயர்லேயே மேக் பண்ணுறதா இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தா மட்டும்தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ உங்களோட அவி பிளேயர் அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட அவி பிளேயர் இல்லை அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணோடனே அது டிஃபால்ட்டோட விசுவலைசர் போய் தான் இருக்கும். நம்ம எப்படி இப்போ அந்த விசுவலைசர் இம்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், உங்களுக்கு 9 சின்னதாக பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே லோடு ஃப்ரம் ஃபைல்னு சொல்லிட்டு கீழே இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கூட்டிகிட்டு போகும். இதில் 3 டாட், அதாவது 3 லைன் இருக்கும். உங்களுக்கு டாட் இருந்தாலும் கிளிக் பண்ணிக்கோங்க. லைன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிட்டு ஃபைல் மேனேஜரை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா இன்டர்னல் ஸ்டோரேஜை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஃபைல் மேனேஜர் இல்லாதவங்களுக்கு நீங்கள் அந்த விசுவலைசர் எங்கே வச்சுருக்கீங்களோ அங்கே போய் எடுத்துக்கோங்க. எப்படி இருக்கும் அப்படின்னா விசுவலைசர் 38ன்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ லாஸ்ட்டாக இருக்கிற விசுவலைசர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுதான் நீங்கள் கடைசியாக ஆட் பண்ணது. ஸோ இதில் எப்படி உங்களோட ஃபோட்டோ மாற்றுறதுன்னு ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். பென்சில் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே பாருங்கள், இமேஜ்னு சொல்லிட்டு இருக்கும். பேக்ரவுண்ட் இமேஜ்னு கீழே டேக்லைன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கிட்டு இமேஜுக்குள்ளே போங்க. ஸோ அந்த இமேஜுக்குள்ளே போயினதுக்கப்புறம் கஸ்டம் இமேஜில் அந்த இமேஜை கிளிக் பண்ணுங்கள். பிக் இமேஜை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ஃபோட்டோ கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணே பார்த்தீங்களா, உங்களுக்கு மாறிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இங்கே எடிட்டிங் தமிழ்னு எழுதியிருக்கோம். அதை எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம். பென்சில் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். ஸோ சேனல் நேம்னு எழுதியிருக்கும் டெக்ஸ்ட்டுக்கு கீழே. அதை கிளிக் பண்ணுங்கள். அப்பியரன்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் உங்களோட நேம் என்னவோ எழுதிக்கிங்க. நான் ஈடி அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிட்டு டன் கொடுத்துட்றேன். இப்போ அப்படியே வெளியே வந்துடலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே புரிஞ்சிருக்கும். இப்போ அழகாக ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மேக் பண்ணியாச்சு உங்களோட ஃபோட்டோவில். ஸோ இதை எப்படி சேவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த டவுன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. டவுன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டு இதோட சைஸ் என்னென்னா 1920க்கு 1080 தான். இதில் இருக்கட்டும், இதே வச்சுக்கோங்க. ஸ்டார்ட் டைமு எண்டு டைம்லாம் கரெக்டாக வச்சுட்டு எக்ஸ்போர்ட்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. ஸோ இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் மட்டும் பண்ணி விட்ருங்க. நம்ம சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.